Assalamualaikum guys. Welcome back to our channel. எங்க சேனல் நீங்க இப்ப first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. bell icon click பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க share பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நாங்க என்ன வீடியோனா பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி பார்ட் 2 சொல்றதா சொல்லிருந்தோம். ஆமா, நீங்க வந்து லவ் ஸ்டோரி பார்ட் 1 பார்க்கலனா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் தரோம். போய் பாருங்க. அப்பதான் நாங்க வந்து பேசுறது உங்களுக்கு புரியும். அது பார்த்துட்டு வந்து செகண்ட் பார்ட் பாருங்க. ஆமா, மறுபடியும் எங்க வீட்ல வந்துட்டோம். அதனால மைக் இன்னும் வாங்கல, ஃபேன் இன்னும் ஆஃப் பண்ணிட்டோம். வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நாங்க வந்து லாஸ்ட்டா வந்து எதுல நிப்பாட்டணும்னா இவங்க என்னென்ன வேலை செய்வாங்க, லவ் பண்ணும்போது எப்படி டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். அது அப்படியே கண்டினியூவா வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. ஆமா, பர்த்டே வரும்போது நாங்க லவ் பண்ணி செகண்ட் மந்த்ல வந்து பர்த்டே வந்துச்சு. ஹாப்பி பர்த்டே வந்துச்சு. பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண gift இந்த எங்க அம்மாக்கு அடுத்தது எனக்கு வந்து எங்க அம்மாக்கு அடுத்தது இருமா பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வாங்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா, சரி ரைட்டு என்ன பண்ணணும், நேராக லட்சுமிக்கு போய் ஒரு ஹார்டின் போட்டு கேக் வாங்கிக்கிட்டு 2 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டின்னு கேட்க போட்டேன். ஆமாம் போட்டு நைட்டு 12 மணிக்கு ஆஃபீக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கிஃப்ட் எதுவும் வாங்கி கொடுக்கல. ஆமாம், இப்போ வந்து ஒரு விதமான ஃபீலிங்காக ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம், ஒரு அப்போ எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அது படி குழந்தையா கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்தேன். அப்புறமேட்டு மார்னிங் அவங்க எந்திரிச்சு எப்பவும் போல வேலைக்கு போயிட்டாங்க. நான் வந்து எங்க வீட்டுல எப்பயுமே நான் எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன்னா அந்த மாதிரி இருந்தேன். சரி, உங்களுக்கு வந்து gift வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது சத்தியமா gift வாங்கிட்டு பொண்ணு. நான் பர்த்டே கேக் வெட்டினேன். எனக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் சுத்திட்டு அப்பதான் பழக்கம். எனக்கு பர்த்டே வந்தா நாங்க பசங்க எல்லாம் மாறி அவங்களுக்கு கேக் வெட்டிப்போம். ஏய் மறக்கறதா அப்படி salary மில்லியன் காசு மில்லியன் ஸ்பீச் ஏன்டா என்ன சொன்னாங்க? ஏதாவது ஒன்று சொல்லி மனுப்புல கிஃப்ட் வாங்கணும் அப்ப எனக்கு தெரியாது. சரி, என்ன சிம்பிளா ஏன்டா என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்ல என்கிட்ட காசு இல்லை, சேலரி வரவே இல்லை. அப்ப இவங்க வந்து என்ன ஒர்க் செய்யறாங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறீங்க. இவங்க வந்து வெல்டிங் ஒர்க் செய்யறாங்க. நான் வெல்டிங் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கேன். அட்ரஸ் பண்ணுங்க. சேலரி வரல, அதனால தான் கிஃப்ட் வாங்கி தரலன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அது அப்போ ஒண்ணுமே இப்பதான் எனக்கு தெரியும் இவங்க எதுக்காக கிஃப்ட் ஒரு பர்த்டே இவங்க வந்து கிஃப்ட் வாங்கி தரேன். நான் வந்து சரி விடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஆமா கைஸ், ஆனா உண்மை என்னன்னா ஆஃபியும் என்கிட்ட எனக்கு அது வாங்கித்தா, எனக்கு பிறந்தநாள் வருது, எனக்கு பர்த்டே வருது, இது வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டதில்லை. தெரில அவளுக்கு ஆசை ஏதாவது எதுவுமே ஆசை. அதே எனக்கு நல்லா கொஞ்சம் எப்படி சொல்லணும், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் எப்பயும் போல பர்த்டே முடிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்க பாத்தீங்கன்னா அப்புறம் பர்த்டே முடிஞ்சு பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்குள்ள சண்டை போட்டுப்போம். ஆமா, சண்டை, சரியான சண்டை வரும். ஆஃபி வந்து நிறைய போய் சொல்லுவோம், ஆனா போய் சொல்லவே மாட்டேன்னு சொல்லுவோம். போய் ஸ்டார்டிங் வந்து நான் இவங்கள பார்த்து பயப்படுவேன் பேச. ஆமா, அப்புறம் பாத்தீங்கன்னா இவ அடிக்கடி எனக்கு சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. இவங்க போனை நான் நெட் ஆன் பண்ணா, எதுக்கு நெட் ஆன் பண்ற, எதுக்காக நெட் ஆன் பண்ற, வாட்ஸ்அப்க்கு மதியானம் காலையில வந்தா கூட வாட்ஸ்அப்க்கு எதுக்கு வர, நான்லைன் இல்லாதப்ப நீ எதுக்கு வாட்ஸ்அப்ல இருக்க, அப்படி இப்படின்னு. இல்ல சந்தி, நான் சும்மா எனக்கு அப்படி தோணுச்சுன்னு நான் கேட்பேன் கைஸ், மத்தபடி சரி வாட்ஸ்அப் எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்டா கூட ஓகே, நெட் ஏன் ஆன் பண்றேன்னு சொல்லி கேட்பாங்க கைஸ். மொபைல் டேட்டா ஏன் ஆன் பண்ற? சத்தியமா நான் அப்படி கேட்க மாட்டேன். ஆஃபி போய் என் மேல ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க, கேட்க மாட்டேன். மொபைல் டேட்டா எதுக்கு ஆன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது சும்மா கைஸ், அது எனக்குள்ளே தெரியாது. எனக்குள்ள ஒருத்தர் இருந்திருக்கான், அவன் தான் அந்த மாதிரி என்ன பேச வச்சிருக்கான். ஆனா இப்போ அப்படிலாம் இல்ல, இப்போ அப்படியே மாறிட்டாங்க. அப்போ கொஞ்சம் அப்படி இருந்தாங்க, அப்புறமேட்டு போக அப்படியே அவங்களே மாறிட்டாங்க. இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃபியை வந்து நான் மீட் பண்ண போகும்போது என்ன தெரியுமா வாங்கிட்டு போவேன், கிண்டர் ஜெய். ஆமா, கிண்டர் ஜெய். அந்த பொம்மைலாம் நான் இன்னும் வச்சிருக்கேன், காமிக்கிறேன். ஆஃபியை நான் பார்க்க போகும்போதெல்லாம் கிண்டர் ஜெய் தான் வாங்கிட்டு போவேன். ஏன்னா அதுலதான் பொம்மையும் வந்து சாப்பிட்றதுக்கு சாக்லேட் 2 வட்டம் வரும். ஆமா, ஆஃபி வந்து அந்த பொம்மை எல்லாம் ஆஃபி இன்னும் சேர்த்து வச்சு இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறான். ஆமா கைஸ், இது வச்சிருக்கேன். நான் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன். எனக்கு என்ன வாங்கணும், என்ன வந்து எனக்கு வந்து ஒரு முறை வந்து லவ் லெட்டர் எழுதி தெரியான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா, லவ் லெட்டர் நான் எழுதிட்டேன் வைபோல்ட்டோம். ஆனா சொல்லியிருந்தேன்ல ஆஃபி உங்களுக்கு எனக்கு லவ் லெட்டர் எழுதி தருவா, நான் உங்களுக்கு காட்டுறேன்ட்டு நான் கேட்டிருந்தேன், நீ லவ் லெட்டர் ஏதாவது எழுதி கொடுங்கன்ட்டு. அது ஏதோ இதுதான் அந்த லவ் லெட்டர். ஆஃபியே படிப்பான், நான் படிக்க மாட்டேன்.
இது கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபி எனக்கு லவ் லெட்டர் தந்தார் நான் சொல்லியிருந்தேன்ல கைஸ். அவள் பாருங்க பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துருப்பா. இது நான் படிக்கும்போது எனக்கு ஐயோ எப்படிப்பட்ட வரிகள் அதாவது பாரு நம்மளுக்காக ஆஃபி எவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்கான்ட்டு. ஆனால் இப்போதான் தெரியுது இதில் ஏதோ ஒரு வரியை ஆசை தங்கச்சி ஒரு கவிதை சொன்னா அதை நான் இதுல கூகுளில் தான் அப்போ பார்த்துருப்பாங்க. எனக்கு அப்போ தெரியாது கைஸ், உண்மையாலும் தெரியாது. படிங்க. நான் எழுதுனது எப்படி கைஸ் நானே படிக்கிறது, நீங்களும் படிங்க. படிங்க நீங்க உங்க வாயால படிங்க அந்த கவிதையை. படிங்க. நான் இதுல ஒரு கவிதை மட்டும் வேணா படிக்கிறேன். சரி நான் படிக்கிறேன் கைஸ். நான் படிக்கட்டுங்களா அந்த கவிதை? மை லவ்லி ஹஸ்பண்ட். எப்போனா 2017/8/28 அன்று முதல் 2017/8/2028 அன்னைக்கு தான் நான் ஆஃபியை மீட் பண்ணேன். அன்று முதல் என் வாழ்நாள் வரை நான் உன்னை காதலித்து கொண்டிருப்பேன். நான் கரெக்டாக படிக்கிறேன். 2017/8/2028 அன்று முதல் என் வாழ்நாள் வரை நான் உன்னை காதலித்து கொண்டிருப்பேன். சூப்பரா. நான் கேட்காமல் கிடைத்த வரம் நீ, இப்பொழுது வரமாக கேட்கிறேன், என்றும் உன் பிரியாத வாழ வேண்டும் என்று. பாத்தீங்களா கவிதை? நான் கேட்காத கிடைத்த வரம் நீ, நான் இப்பொழுது கேட்கிற வரம் என்னன்னா உன்னை பிரியாம வாழணும். இது வந்து நான் வந்து கூகுள் பண்ணேன் கைஸ். நான் இவகிட்ட என்ன தெரியுமா சார் சொல்லியிருந்தேன், நீயா எனக்கு ஒரு கவிதை எழுதித்தான்ட்டு. ஆனா அவங்க அப்போ நான் நம்பினாங்க நானே எழுதினேன்ட்டு. இப்போதான் எனக்கு இந்த உண்மையே தெரியுது. நானா கைஸ் கவிஞரா கவிதை எழுத. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வரி, உன் சிரிப்பில் விழுந்தேன். இது நானே யோசிச்சேன். இது பாருங்க ஹைலைட். உன் சிரிப்பில் விழுந்தேன், உன் பார்வையில் மயங்கினேன், உன் காதலை உன் சிரிப்பில் விழுந்தேன், உன் பார்வையில் மயங்கினேன், என் காதலை உனக்கு தந்தேன். அதாவது உன் சிரிப்பில் விழுந்தேன், உன் பார்வையில் மயங்கினேன், என் காதலை உனக்கு தந்தேன். இது ஏதோ ஒரு படத்துல வர. இப்பதான் எனக்கு எல்லாம் விவரம் புரியுது. இது ஏதோ ஒரு படத்துல வர ரயில். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாப்பா தேவானா சாரி எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்க வராது கைஸ். என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லி எழுதிருக்கேன். பாப்பா திவானா லூசு ஜாரா மென்டல் பொறுக்கி பேபி சைக்கோ மேரா ஜான். என்னங்க சைக்கோ? சைக்கோலாம் இப்பதான் நான் படிக்கிறேன் நிஜமா. சைக்கோலாம் பாவி. இதான் தங்கச்சி எனக்கு சொல்லி தந்த. வீட்டுல இருக்குது கேஸ், என் மனசுல முழுக்க ஃபயாஸ். ஆசிகா ஐ லவ் யூ பாப்பா. ஐயோ ஒரே நிமிஷம் என்னால முடியல. நானே படிக்கிறீங்க பாருங்க. எங்கடி இருக்கா இங்க இருந்து படிக்கிறது வேணா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல நான் படிக்க பிடிக்கும். பத்தாலும் படித்தாலும் சொன்னாலும் ரெக்க பண்ணு. I love you papa, I am always with you, you are my trust baby, you are first sorry you are my first baby, you are my world, my life, my happiness, my smile and my everything is my papa. I am yours. கேவா என்னது? I am yours, you are mine. I am you என்னது? நான் வந்து உனக்கு நீ வந்து எனக்கு. என்ன படிச்சிருக்கு சொல்லு. I am yours, you are mine. sad இல்லடா இல்ல இங்க இருக்கு. நான் உன்னோட ஹாப்பி sad எல்லாத்துலயும் எப்பவுமே இருப்பேன். நம்ம லைஃப் லாங் ஹாப்பியா எப்பவும் சேர்ந்து இருக்கணும் பாப்பா. பாத்தீங்கன்னா ஆஃபி எனக்கு எழுதின கவிதை. சோ பாத்தீங்களா கலர் கலரா எழுதி இருப்பேன். ஆமா கலர் பேனா எடுத்து எழுதி இருக்கா. காலேஜுக்கு படிக்க போகாம என்ன லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் எனக்கு கெஞ்சி கேட்டுட்டே இருந்தாங்க. நான் எழுதி தடவை 1 மாசம் ஆயிடுச்சு. இது 1 மாசம் ஆயிடுச்சு? இல்ல ஆஃபி எழுதி எத்தனை வருஷம் ஆச்சு? 1 மாசம். இது இல்ல கைஸ், இவங்க கேட்டு நான் எழுதி முடிக்க 1 மாசம் ஆயிடுச்சு. இது வந்து எழுதி முடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? நான் இன்ன வரைக்கும் பத்திரமா வச்சு. இவங்க வச்சிருக்க மாட்டாங்கடா. இவங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் தான் லேமினேஷனே பண்ணி இத மெழுகுபத்தில இது சேர்த்துனேன். மெழுகுபத்தில பண்ணேன். அப்புறம் பாத்தீங்கன்னா லவ் பண்ணும்போது ஆஃபி நிறைய தடவை சொல்லியிருக்கான், காசு வேலைக்கு அப்போல்லாம் நான் வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டேங்க, ஒத்துக்கிறேன் சரிங்களா. இப்போப்பா இவங்க சொல்லி தான் நான் கொஞ்சம் திருந்தினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணிவிட்டு விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டேன். ஆஃபியும் சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வேலைக்கு போங்க, என்னத்துக்கு இப்படி இருக்கு, வேலைக்கு போங்க, ஃப்ரெண்ட் பசங்களோட சேர்த்து சுற்றுங்க, வேணாம் இல்லை ஒரு நாள் சுற்றுங்க, மற்ற நாள் வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம டீனேஜ் வயசு பசங்களோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இல்லை அப்படியே ஜாலியாக இதுதான் லைஃப் அப்படி தான் இருக்கும் ஜாலியாக அப்படின்னு நான் நினச்சிட்டேன்.
இல்லை அது உண்மை இல்லை. அப்புறம் ஸோ அப்போவே சொன்னாங்க வேலைக்கு போய் ஒழுங்காக போய் சம்பாரிச்சு காசு. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மண்டே ஆனா லீவ் இவங்களுக்கு தலை. இவங்க மண்டே ஆனா வேலைக்கே போக மாட்டாங்க. அப்படி இல்லை, அப்போ எனக்கு புரியல எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை அப்படி இல்லை. லவ் பண்ணும்போது லைஃப் வேற மாதிரி இருக்கும். கல்யாணம் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனால் லவ் பண்ண கல்யாணம் ஸ்டேஜ் அப்படி ஒரு வயசு வந்தால் அதுக்கப்புறம் லைஃப் வேற மாதிரி மாறும். பணம் எல்லாம் ஒழுங்காக வேலைக்கு போய் காசு சேர்த்துனாதான் எல்லாமே நடக்கும்னு தெரிஞ்சிச்சு. அதனால் ஒழுங்காக வேலைக்கு போகலாம், காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆச்சு. அப்புறமேட்டு இவங்க பர்த்டே வந்துச்சு. இவங்க எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா இப்போ என் மேலே தப்புனா இவங்க மேலே தப்புல என் மேலே தப்புனா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இவங்க சொல்றது நான் 2 நாள் கேட்கணும். அடுத்தது இவங்க மேலே தப்பு என் மேலே தப்புலன்னா நான் சொல்றது இவங்க 2 நாள் கேட்கணும். நாங்கள் என்னென்ன சொல்லிப்போம். ஆமாம், நான் என்ன தெரியுமா சொல்லுவோம், சாரின்னு சொல்லி கொட்டுக்க வச்சுட்டு 10 முறை சொல்லி அனுப்பு, வீடியோ பிடிச்சி அனுப்பு. அப்புறமேட்டு தோப்பு கொண்டு போடு. அப்புறமேட்டு ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தது இல்லை. இவ இன்னும் குழந்தையோட மோசமா அப்படியே அக்ரூசிவா பண்ணுவா. அப்படியே கோவம் வரும். எனக்கு என்ன இப்போ ஒரு நிமிஷம் எனக்கு என்ன ஆயிரும்னா என்னடா இது அப்படின்னு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்து 24 மணி நேரம் ஃபோன் பேசுவேன். அப்படியே கடுப்பாயிருவாங்க. இது வேற ஒரு முறை நான் என்னமோ சாப்பிடவே இதுக்கு போயிட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சம் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஒன்றும் பேசாம என்னால எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது வேற சண்டை. லவ் ஆரம்பம். அப்புறமே போக நான் இவங்கிட்ட கெஞ்சணும், ஃபோன் போட ஒரு 1/2 மணி நேரம் கூட பேச முடியாது அவங்களால அப்படின்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா எப்படிங்க சுற்றிட்டு இருந்தாங்க +2. ஆமா, +2 சூப்பர் மார்க் எடுத்தாங்க ஆஃபி. ஆமா, நான் வந்து 600க்கு வந்து 537 மார்க். ஆமா, அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு படிப்பாளின்னு சொல்ல மாட்டேன். நான் இவங்க பாட்டிக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு டெடி பியர், அப்புறமேட்டு ஒரு கப். அந்த டெடி பியர் என்னாச்சுன்னா இந்த டெடி பியர் என்னாச்சுன்னா என் அண்ணன் ஒருத்தன் இருக்கா ரியாஸ்ன்னு, அவன் பார்த்தீங்கன்னா நாய் ஒன்று வளர்க்கலான்னு நாய் ஒன்று வாங்கி வச்சிருந்தா. அப்படி பேர் ஜும்மி. நாங்கள் வாங்கி அவன் காசு போட்டு, நானும் ஒன்று தான் காசு போட்டு வாங்கினோம். அந்த நாய் விளையாடுறதுக்கு நான் வேலைக்கு போனோம். அப்பளே அந்த பொம்மை எடுத்து போட்டாங்க. அந்த நாய் குட்டி நாய். இப்பதான் எனக்கு தெரியும். அதே தள்ளிருச்சுங்க. ஏன் கேக்குறீ? எனக்கும் தெரியாது. அதே மாதிரிதான் என் கப்பு, ஒரு கப்பு கொடுத்திருந்தா. சொல்லிட்டு அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. பிளாக் கலர்ல உங்களுக்கு தெரியும், எனக்கு டிபி கூட வச்சிருந்தாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? அந்த கப்பை வேற உடைச்சு விட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கு இவகிட்ட நான் எவ்வளவு தெரியுமா திட்டு வாங்கினேன். அப்பா பில்லோ வர தந்தேன். பில்லோனா ஹார்டின் போட்ட தலகாணி. ஹார்டின் போட்ட தலகாணினா இவங்களுக்கு தந்ததே இல்லை. பில்லோனா அது பில்லோனா என்ன ஆஃபி? ஐ அம் ஆல்வேஸ் பி வித் யூ சொல்லி இப்படி ஒரு பில்லோ ஸ்கொயர் ஷேப். தலகாணி தான் அது. என்ன போய் சொல்லு. ஸ்கொயர் ஷேப். ஸ்கொயர் ஷேப்ல அதுலயும் ஐ அம் ஆல்வேஸ் வித் யூன்னு 2 பொம்மை இருக்கும். அந்த தலகாணி என்ன ஆச்சுன்னு கூட தெரியல கைஸ். அது எங்க வீட்ல இவங்க தந்த ஒரு கிண்டர் ஜாயோட பொம்மை கூட நான் வச்சிருக்கேன் பத்திரமா. அதுல ஆஃபியா நான் பாராட்டே ஆகணும். இதான் பொண்ணுங்க இல்ல, இதான் பசங்க. அப்படியெல்லாம் இல்ல கைஸ். அப்படி இல்ல, சும்மா சொன்னேன். இவங்க அப்படிதான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கோசரம் நம்ம மாறலாம். இதே மாதிரி லைஃப்ல பசங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்திட்டு இருக்க கூடாது. சுத்தலாம் கைஸ். அதுக்குன்னு வேலைக்கே போகாம சுத்தினா தப்பு தானே. ஒத்துக்கிறேன். நான் வேலைக்கே அதிகமா கைய வலிக்குது கைஸ். நான் வேலைக்கு அதிகமா போகல, சுத்திட்டே இருந்தேன். அப்படி இப்படின்னு ஒரு லைஃப் அப்படியே போயிட்டு. எப்படின்னா வாரத்துக்கு 6 நாள் வேலையா, இவங்க போறது 2 நாள் மீதி 4 நாள் லீவு. இப்படிதான் இருந்த ஒத்துக்கிறேன், உண்மை ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி இருந்தேன். சரி, இந்த மாதிரி இருந்தா அப்படியே ஒண்ணுமே ஆகாது. நம்ம என்ன இப்படி இருந்து என்ன ஆயிர போகுது, பேர் தான் கெட்டு போவோம். மாறலாம், அவங்களும் நம்மளுக்கோசரம் இருக்காங்க, மாத்திக்கலாம் நம்மளும் அப்படின்ட்டு. அலூரியா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இவங்களுக்கோசரம் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ரொம்ப மாத்திட்டாங்க ஆஃபி. எப்படி மாத்திட்டாங்கன்னா ரொம்ப நல்ல பையனா மாறிட்டேன். என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு மாறி இருக்கேன். அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. இருக்கேன்னா இவங்களுக்கோசரம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ கல்யாணம்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. அப்புறம் காசு சேர்த்து வச்சுக்கோங்க. அதுதான் உண்மை. அப்புறம் நாங்கள் ஏன்னா கல்யாண ஸ்டோரியெல்லாம் அது கேட்டிங்கன்னா அழுந்துருவீங்க. நாங்கள் படாத அழுகெல்லாம் நாங்கள் படாத கஷ்டம் இல்லை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் 7 வருஷம் லவ் பண்ணது ஜாலியாக தான் இருந்துச்சு. 7 வருஷம். ஆனால் கல்யாணம்னு ஒன்று வரும்போது அந்த ஒரு 1.5 வருஷம் பக்கம் வரும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ரொம்ப தேயாத நிலவுக்கு தேஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டம். என் சைடு எந்த கஷ்டம் இல்லை, இவங்க சைடு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் செய்ய இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அது பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ கூட நாங்க சண்டை போட்டுட்டு அப்படியே இவங்க அந்த மூலைக்கு நான் இந்த மூலைக்கு போயிடுவேன்.
ஆனா அருமை நான் சும்மா எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா 2 சொட்டு கண்ணு தண்ணி மட்டும் கொண்டு வந்துருவேன். ஆமா அப்புறம் அவங்களே சாரின்னு சொல்லிட்டு அவன் சரியா நடிப்பா எனக்கு தெரியும் அப்போ. ஆனா என்ன எனக்கு எழுத ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு இறங்கி போய் தான் அவன் வேற வழி இல்லைல்ல, அதனால இறங்கி போயிடுவேன். அது அட்வான்டேஜ் எடுத்து நல்லா சிற கட்டிப்போம் கைஸ்னு பரப்பா. ஸோ ரூபாய் இதான் இன்னும் நிறைய இருக்கு கைஸ், அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். ஆமா, உங்களுக்கு எதுவும் நாங்க prepare- பிராங்க் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் இருக்கோம் கைஸ், ஆனா எங்களால பண்ண முடியல. ஆமா நான் நிறைய பேர் ஏன்னா நாங்க வந்து உருது தான் பேசுவோமா வீட்ல, இவங்க கிட்ட வந்து நான் தமிழ்ல பேசி பிராங்க் பண்ணேன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அது இல்லாம ஒரு போன் தான் இருக்கு, prank. அது இல்லாம ஒரு போன் தான் இருக்கா. இவங்க வந்தோடனே வேலை முடிச்சு வந்தோடனே இவங்களுக்கு ஒர்க்ல வந்து ஃபோன் அலௌட் இல்லை, அதனால வேலை முடிச்சு வந்தோடனே உங்க ஃபோன் கேட்பாங்களா, அதனால நானும் பிராங்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், பிராங்க் பண்ணவே முடியல. உங்களுக்கு இந்த சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம். ஏன்னா பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். நாங்க 5K வந்தா நாங்க லைவ் வரும். பாய். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா.